போறேன்னா, தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து குழந்தை பருவத்தில் பள்ளிக்கு போயிருந்தார். பள்ளியில் வந்து அவர் ரொம்ப முட்டாள் அப்படின்னு சொல்லி எல்லா ஆசிரியர்களாலும் ஒதுக்கப்பட்ட ஒரு மாணவர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கடிதம் எழுதி அதை வந்து அவர்கிட்ட கொடுத்து, இதை உங்கள் அம்மா கிட்ட கொண்டு போய் கொடு அப்படிங்கிறாங்க. அதை கொண்டு போய் அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட, இந்த மாதிரி ஆசிரியர் வந்து ஒரு கடிதம் கொடுத்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுக்குறாரு. அதை வாங்கி படித்த உடனே அவங்க அம்மாவுடைய கண்கள் வந்து குளமாயிருது. அழுது அவருடைய கண்கள் குளமாயிருது. உடனே அந்த பையன் கேட்குறான், என்னம்மா இதில் எழுதியிருக்கு, ஏமா அழறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா சொன்னாங்களாம், அது ஒன்றும் இல்லைடா, நீ வந்து உனக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு திறமை வாய்ந்த ஆசிரியர்கள் அந்த பள்ளியில் இல்லையா, அதனால நான் உன்னை வேற பள்ளியில் சேர்த்துறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது முடிஞ்சு அவங்க அவரும் படித்து நல்ல விஞ்ஞானி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய எல்லா திங்ஸையும் எடுத்து க்ளீன் பண்ணி பார்க்கும்போது அந்த பள்ளியில் கொடுத்த அந்த கடிதம் அவர் கையில் சிக்குது. அதில் என்ன எழுதியிருந்தது அப்படின்னா, உங்கள் பையனை மாதிரி ஒரு முட்டாள் பையன் இங்கே பள்ளியில் இருக்கக்கூடாது அப்படின்னு எழுதியிருந்தது. இதை படித்த உடனே தான் அவருக்கு தெரியுது, அம்மா வந்து நம்மளை எவ்வளோ நல்லா மோட்டிவேட் பண்ணி நம்மளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சி அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாரு.